வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் பாலகிருஷ்ணன், தேனி பாலா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐயனோட சன்னதியில் ஜீவ சமாதியிலேருந்து கணக்கம்பட்டியிலேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள், குரு பயிற்சி இல்லைங்களா? இந்த குரு பயிற்சி விழா 6 மணிக்கு இன்னைக்கு தொடங்க போகுது. அந்த விழாவை பற்றி உங்களுக்கு சொல்லணும், உங்களுக்கு காட்டணுங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் இன்னைக்கு வந்திருக்கேன். மேச ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு வராரு இன்னைக்கு. அப்படி ஒரு அற்புதமான நாள். அந்த அற்புத நிகழ்ச்சியை இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்துருவோம். வாங்க பார்க்கலாம். சத்குருவே சரணம். வணக்கம். கரெக்டாக ஐயனுடைய ஜீவ சமாதிக்கு வந்துட்டோம். சரியா? ஜீவ சமாதியில் இப்போ கூட்டங்கள் வந்து அலைமோதிட்டு இருக்கு. எல்லாம் சாப்பிட போயிட்டு வந்துட்டுருக்காங்க. கரெக்டாக 6 மணிக்கு ஐயனோட அற்புதமான பூஜை, குரு பூஜை, அந்த குரு பயிற்சியினுடைய பூஜை இங்கே நடைபெறும். இன்றைக்கி மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த டீ ஆற்றிட்டுருக்கார் பார்த்தீங்களா, இந்த மனுஷன் ஐயனோட இருந்தவர். ஐயனோட இருந்து கூடயே இருந்து நிறைய விஷயங்கள் ஐயன்கிட்ட இருந்து தெரிஞ்சவர். ஒவ்வொரு பூஜை அன்னைக்கும், முக்கியமான பூஜை அன்னைக்கு வந்து ஐயனுக்கு டீ ஆற்றி வச்சு, ஐயனுக்கு அவர் கொண்டு வர்ற பொருள்களை அவர் கையால் படைச்சு ரொம்ப வேண்டி விரும்பி வாங்கிட்டு போகிறாரு. நானும் அவர்களிடம் போய் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. பேசணும். எங்கள் குடும்பத்தோடு எல்லாருமே வந்திருந்தோம். இன்றைக்கி ரொம்ப அற்புதமான ஒரு நாள். சரிங்களா? பார்த்தீங்கன்னா ஐயனுடைய பீடத்தில் அலங்காரம் பண்ண ஆரம்பித்தாங்க. எப்பயுமே இப்போல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷல் பூஜையில் என்ன நடக்குது அப்படின்னா, பழங்கள் பதார்த்தங்கள் வச்சு ரொம்ப அற்புதமாக பூஜை பண்ணுறாங்க. இந்த ஜீவ சமாதியினுடைய சரித்திரத்திலேயே எங்கேயும் இல்லாத அளவுக்கு அழகாக பூஜை பண்ணுறதில் நம்ம கணக்கன்பட்டி ஜீவ சமாதி மோகன் தோட்டம் மாதிரி எங்கேயுமே கிடையாது. நான் பார்த்தளவு இல்லை, உங்களுக்கு எப்படியோ தெரியல. எவ்வளவு அழகான ஒரு நேர்த்தியான ஒரு என்ன சொல்கிறது, அவ்வளோ அழகாக பூக்களால் மாலைகளால் அலங்காரம் 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 அப்படி இருந்தது. இந்த அற்புதமான காட்சியில் உங்களுக்கு கொடுக்குறதுல நான் ரொம்ப 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 சந்தோஷப்படுறேன். கொஞ்சம் வீடியோ லென்த்தாக இருந்தாலும் கோச்சிக்காமல் தொடர்ந்து பாருங்கள். ஏன் அப்படின்னு சொன்னால், குரு பெயர்ச்சி பூஜை இது ரொம்ப அற்புதமான ஒரு பூஜை. பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் வாழ்க்கையில் வீட்டில் நல்ல விஷயங்கள் ஏற்படும். மக்கள் கூட்டங்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். எல்லாம் ஐயனுக்காக மல்லிப்பூ எல்லாம் போட்டு அற்புதமான ஒரு டெக்கரேஷன். அது அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. அலங்காரங்கள் பார்க்க ஆசையாக இருந்தது. நம்மளுடைய சப்ஸ்கிரைபரும் நம்ம மக்களும் எல்லோரும் இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்து இதை காட்டிகிட்ருக்கேன். ஐயன் பயன்படுத்திய கார் அங்கே தான் இன்னும் வச்சுருக்காங்க, உங்களுக்கு தெரியும். இவ்வளோ அழகான ஒரு அற்புதமான ஒரு ஜீவ சமாதி பீடத்தை, ஷர்குரு பீடத்தை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. வேறு எந்த சித்த பெருமான்களுக்கும் இந்த மாதிரி அற்புதமான ஒரு படைப்பு வச்சு பூஜை பண்ணுறதை நம்ம பார்த்துருக்கவே முடியாது. ஆனால் கணக்கன்பட்டி மோகன் தோட்டம் சர்க்குரு பீட ஜீவ சமாதியில் மிக அற்புதமாக மக்கள் கூட்டம் அலமோது சாமி, அலைமோது அப்படியே அற்புதமாக பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள் என்ன அழகு பாருங்கள். ஐயனோட அழகோட குழந்தைகளும் அத்தனை அற்புதமாக இருந்தது. என் கண்களுக்கு மட்டும் இருந்தில்லை, என் மனசும் என்னை எறியாமல் பயங்கரமாக குதூகலமாக இருந்தது. சரிங்களா? நீங்கள் அனைவரும் இதை பார்த்து ரசித்து ஐயனுடைய அருள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணுங்கிறது தான் என்னோடய ஆசை. இதை பாருங்கள், டெக்கரேஷன் எவ்வளவு அழகாக பண்ணியிருந்தாங்க பாருங்கள். இன்றைக்கி சித்ரா பௌர்ணமிக்கு பண்ணியிருந்த மாதிரி இன்றைக்கும் அழகாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. ஐயன் தனக்கு வேண்டியதை தானே செஞ்சுக்கிறாருங்கிறதுல இதில் நான் மனசார நம்புகிறேன். நான் அதை தெரிஞ்சுக்கிறேன், நம்புகிறேன். மக்கள் கூட்டம் வந்து எக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏறி அப்படியே உட்காந்து அங்கங்கே உட்காந்து மக்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணன் திருவாளர் மோகன் அண்ணன் அவர்கள் வந்து பூஜைக்கு ஃபஸ்ட்டில் வந்துட்டாங்க. ரொம்ப அற்புதமாக எங்களுக்கு மன சந்தோஷமாக இருந்தது. மோகன் சாமின்னு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ. ஏன்னா ரொம்ப கரெக்டாக அந்த ஒவ்வொரு பூஜைக்கும் வந்து அட்டன் பண்ணி அருமையாக மக்களுக்கு வர்ற மக்களை எவ்வளோ அழகாக ரிசீவ் பண்ணி வர்ற விஐபியில் ஆகட்டும் எல்லாரும் ஆகட்டும், அவர் அந்த இடத்துல இருக்கிறதுனால எல்லாருக்கும் மன ஒரு திருப்தியும் இருக்குது. ஏன்னா இப்போ ஐயா அண்ணா வந்துடுறாங்க, ரொம்ப சந்தோஷம் எனக்கெல்லாம் பார்த்துட்டு. நம்மளை அவர் அவ்வளோ பெரிய மனுஷன் நம்மளை நலம் விசாரிக்கும் போது இதை விட நமக்கு பெரிய சந்தோஷம்லாம் இருக்க முடியாது. பூஜை ஆரம்பித்து விட்டது, பாருங்கள் பார்க்கலாம்.
நம்மளுடைய இன்றைக்கி ஃபுல்லாக எல்லா பூஜையெல்லாம் உங்களுக்கு காட்டியிருக்கேன். நம்ம குடும்பத்தோடு எல்லோரும் வந்து காட்டி, அருமையான தங்கை, நம்ம பசங்க, நான் எல்லா வீட்டிலேருந்து எல்லோரும் வந்திருந்தோம். இந்த பூஜை அவ்வளோ அருமையாக இருந்தது. அது நான் சொல்லக்கூடாது, நான் பார்த்தாலும் நல்லா இருந்துச்சு. வீடியோ பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய பதில்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி. எல்லோரும் சொல்லுங்கள், சர்க்குருவே சரணம்னு. சர்க்குருவே சரணம். குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.